ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், சந்தோஷமா இருக்கிறோம். சரிங்க சிஸ்டர். இப்ப சமீபமா ஒரு ஃபாரின் சிஸ்டர், ஆஸ்திரேலியா சிஸ்டர், அவங்க ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எனர்ஜி லெவல் ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களுமே ஹீலரா இருந்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ அது நீங்க இருந்தது அதுக்கு பேர் பிராணிக் ஹீலிங்கா? பிராணிக் ஹீலரா இருந்தேன். அதுக்கு முன்னாடி முதல்ல தியானம்னா என்னன்னு மக்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம டெய்லி உடம்பு சுத்தம் பண்றோம், குளிக்கிறதுக்கு உடம்பு சுத்தம் ஆயிடுது, உடம்புல உள்ள அழுக்கு போக்கடிக்கிறதுக்கு குளிக்கிறோம். இது மனசு மைண்ட் இத கிளீன் பண்றதுக்கு ஒண்ணு வேணும் இல்லையா? அதுதான் தியானம். தினம் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னன்னைக்கு சேர்ற அழுக்கு மைண்ட்ல இருக்கிறது, மனசுல இருக்க குழப்பம், கஷ்டங்கள் இதெல்லாம் கிளியர் ஆகி மனசு அமைதிப்படும். அதுக்குதான் தியானம் பண்றது. இது அந்த காலத்துல இருந்தே ரிஷிகள் முனிவர்கள்லாம் வேற வேற விதமா ட்ரை பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்துருக்காங்க. அதாவது பஞ்சபூதங்களோட துணையோட தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல நமக்கு உடம்புக்கு தண்ணியால கிளீன் பண்ணிடுறோம். அப்புறம் காற்றை யூஸ் பண்ணி எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுதான் காற்றலை தானே ஒரு சர்டன் மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது, சர்டன் ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அது காது வழியா உள்ள போய் நம்ம மனசை அமைதிப்படுத்துது. இப்போ நம்ம மெலோடி பாட்டெல்லாம் அதுக்கு தானே கேட்கிறோம், மனசு அமைதிப்படணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் சில மந்திர உச்சாடனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் அதெல்லாம் சொல்லும் போது மனசு அமைதிப்படுது. அந்த சவுண்ட் வைப்ரேஷன் இந்த காற்று வழியா தானே வருது, காது வழியா உள்ள போகும்போது மனசு அமைதிப்படுது. அது ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது கண்ணு வழியா ஒளி தியானம்னு சொல்லிட்டு தீபத்தை பார்த்து தியானம் பண்றது, நிலாவை பார்த்து தியானம் பண்றது. ஒரு ஒளிய பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள என்லைட்மெண்ட் கிடைக்குது. கண்ணால பார்த்து தியானம் பண்றது, அது ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணி மூக்கு வழியா காத்த உள்ள அனுப்புறது. அத ஒரு ஒழுங்குபடுத்தி அனுப்பும் போது, எதையுமே கரெக்டா ஒழுங்குபடுத்தி அனுப்பும் போது மனசு அந்த மைண்ட் கிளியர் ஆகுது, அமைதிப்படுது, மனசு மேம்படுது. அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு முறையா கண்டுபிடிச்சு கத்துக்கிட்டே வந்தாங்க. இது மாதிரி பல வகை தியானங்கள்லாம் இருக்கு. இந்த அகவொளி தியானம், விளக்கு தியானம், அப்புறம் இந்த பிராணிக் ஹீலிங்ல ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டும் சோலும் இணையிற மாதிரி ஒரே நேரத்துல மேலேந்து நமக்கு டிவைன் லைட் ரெண்டு இடத்துலயும் பட்டு கிளென்ஸ் ஆகுறது, உடம்பையும் கிளீன் பண்றது, மைண்டையும் கிளீன் பண்றது, நம்ம சோலையும் கிளீன் பண்றது. அது ட்வின் ஹார்ட் மெடிடேஷன். அதுதான் பிராணிக் ஹீலிங்ல சொல்லி கொடுப்பாங்க. ரெய்கில நிறைய வகை. அது ரெய்கி, அப்புறம் இப்ப இருக்கிற பதஞ்சலி யோகா சுத்ரால இருந்து அத்தனை ஆல்பா மைண்ட் பவர் எத்தனையோ வகை தியானம் முறைப்படி எல்லாம் பண்ணலாம். எவ்வளவோ இருக்கு. கடைசியா போனோம் அப்படின்னு கூட ஒரு தியான முறை இருக்கு. அதுவுமே நல்லாதான் இருக்கு. போனோம் அப்படின்னு ஒரு தியான முறை அப்படி ஒண்ணு இருக்கு. அது ஹவாய் தீவில தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது எப்படின்னா, ஒரு 125 சைக்கோ கிரிமினல்ஸ் அவங்கள ட்ரீட் பண்றதுக்கு அனுப்பப்பட்ட டாக்டர் அவரு. ஒரு தீவுல கிரிமினல்ஸ் இருந்திருக்காங்க. அவங்கள யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்லிதான் ஆட்ல கொடுத்துருக்காங்க, யாராவது இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணுங்கன்னு. இவரு போயிருக்காரு. இவர் என்ன சொல்லிருக்காரு, நான் டச் பண்ணாமலே அவங்களெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின கிரிமினல் ஃபைல்ஸ் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு அதுதான் சொல்லுவாராம் அவர். எப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இவ்வளவுதான். இந்த 4 வார்த்தையை ரிப்பீட்டடா காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம். 2 hours 3 hours. ஒரு கைதியை பத்தி நினைக்கும் என்னன்னா, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாருல்ல, இந்த இதுதான். ஆமா, அவர் நிறைய உளுஜி தியானம், அகவொளி தியானம் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. இதுவும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லிருப்பாரு, நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இது சொல்லும் போது நம்ம நம்ம முதல்ல நம்ம சைடு தப்பு இருக்குன்னு முதல்ல உணர்ந்து சாரி கேக்குறோம். ஏதோ நம்ம கர்மா, நம்ம தப்பு பண்ணிருப்போம், அதை ஃபீல் பண்ணணும். முதல்ல நம்ம பாவம் பண்ணிருக்கோங்கிறத உணரணும். உணர்ந்து முதல்ல சாரின்னு சொல்லிட்டு ஃபர்கிவ் மீன்னு கேக்குறோம். பிரபஞ்சத்திட்ட கேக்குறாங்க. இல்ல, எல்லா ஆத்மாக்களும் கனெக்டட் தானே, பிரபஞ்சம் மூலமா தானே எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கோம் நம்ம எல்லா மனுஷங்களும். அங்க கேட்கும்போது எல்லாத்தையும் கேக்குற மாதிரி ஆயிடுது. யார்கிட்ட நம்ம தப்பா நடந்துகிட்டோமோ, நம்ம மனசு கஷ்டப்படுத்தணுமோ அவங்களுக்கு சாரி கேக்குற மாதிரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அப்புறம்
பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவோ நல்லது கொடுத்துருக்கு இல்லையா, நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ நல்ல ஒரு வீடு, நல்ல வாழ்க்கை எல்லாம் கிடைச்சது. அதுக்கு தேங்க்யூ சொல்றோம். நமக்கு என்ன உண்டோ அது கிடைச்சிருக்கு, அதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் நன்றி உணர்வோட இருக்கணுங்கிறதுதான் தேங்க்யூ. அப்புறம் ஐ லவ் யூனா எல்லார் மேலயும் நான் அன்பு காட்டுறேன் அப்படின்ட்டு. அப்ப வந்து நம்ம மனசுக்கும் முதல்ல அன்பு வந்துருது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். அப்ப ஹாப்பியா ஆயிடுறோம். இதை ரிப்பீட்டடா உணர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த மனசு பாரம் எல்லாம் குறைஞ்ச ஒவ்வொருத்தங்கள நினைச்சு சொல்லும் போது அவங்க எல்லாம் அப்படியே கிளியர் ஆகிட்டு வந்துட்டு 3 வருஷத்துல அத்தனை கிரிமினல்ஸ் அத்தனை பேரும் மாறிட்டாங்களாம். சைக்கோ கிரிமினல்ஸ் எல்லாருமே. அது மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. யாரையும் டச் பண்ணாம பார்க்காமலே சரி பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அது வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்ல மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் பண்றாங்க. செல்ஃப் அஃபர்மெண்ட் மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கோ இல்ல மத்தவங்க நம்ம கஷ்டப்படுத்துறவங்கள வந்து அமைதிப்படுத்துறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி இது வரைக்கும் இத்தனை தியான முறையெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்லைட்மெண்ட் கிடைக்கணும், வாழ்க்கை மேம்படணும், அதுக்காகவும் நிறைய தியான முறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி மனசு அமைதிப்படுது. எல்லாம் ஓம் சாந்தி சாந்தின்னு தான் முடிப்பாங்க. மொத்தத்துல மனசு அமைதிப்படணும், வாழ்க்கை மேம்படணும், கடவுள் அடையணும்னு சில தியானங்கள்லாம் இருக்கு. மாதிரி நிறைய வகை தியானம் நானும் நிறைய கத்துக்கிட்டேன். 57 வயசு ஆகுது. இது வரைக்குமே 20 வயசுல இருந்து தொடங்கி அந்த ஆன்மீகத்தோட தேடல் இருந்துகிட்டே இருந்தது. கடைசியில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு நம்ம பிரம்மகுமாரிகளோட அந்த ராஜயோக மெடிடேஷன் பத்தி தெரிய வந்தது. அது வரைக்கும் இப்படி ஒண்ணு இருக்குன்னே எனக்கு தெரியாது, இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், எல்லாமே முடிச்சுட்டேன். நான் அத்தனை மெடிடேஷனையும் எடுத்து வச்சுட்டு கடைசியில இதுக்கு வந்துட்டேன். இதுக்கு வந்துட்டு இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு அமைதி நிம்மதி கிடைச்சது. கடவுளே கிடைச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில எல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இனிமே அவர் சொன்னபடி நடந்துட்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப ஞானம் கிடைச்சாச்சு, அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற நினைவுக்கு வந்துட்டேன் பிரதர். ஆனா இதுல வந்து ஹீலிங்கும் பண்ண முடியும், உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்றாங்களே, அது சாத்தியமா? ஆமா ஆமா, அது சாத்தியம். அது நம்ம வந்து அடிப்பட்ட வலியோ இல்ல காய்ச்சலோ இல்ல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், ஆபரேஷனை தவிர மற்றதெல்லாம் பண்ண முடியும். சில விஷயங்கள் ஒரே ஆகாதுன்ற மாதிரி சில இது வந்ததுன்னா அது வந்து கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மானால வந்துச்சுன்னா அதை கியூர் பண்ண முடியாது. மற்றபடி சின்ன விஷயங்கள் எல்லாமே கியூர் பண்ணிடலாம். ஆபரேஷனுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற வலி, ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற வலி எல்லாம் குறைச்சிடலாம். அப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிளீன் பண்றது, முதல்ல கிளென்ஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறது, பிராணா எனர்ஜின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து இப்படி வாங்கி இப்படி கொடுக்கறது. நம்ம கோயில் சிலைகள்லாம் அப்படித்தானே இருக்கும், வாங்கி வாங்கி கொடுக்கறது. இது வந்து பிராணா எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு அப்படியே லேசாகுது. இந்த முதல்ல கிளென்ஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்து உப்பு தண்ணியில போடுவாங்க. கடல்ல போடலாம் அல்லது உப்பு தண்ணி பக்கத்துல வச்சுக்கணும், ஒரு பக்கெட்லயோ இதுலயோ. அது எப்படி கிளென்ஸ் பண்ணுவாங்க நெகட்டிவ் எனர்ஜி? அது வந்து நம்ம ஒரு ஆறாவா கிளென்ஸ் பண்ணுவாங்க. முதல்ல பேசிக் சக்கரா, நேவல் சக்கரா, அது எப்படி பண்ணுவாங்க ப்ரொசீஜர்? அது வந்து நம்ம மைண்டால நினைக்கிறதுதான். அவங்கள வந்து இப்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட நேர்ல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நேர்ல இருக்கிறவங்கள அப்படியே அவங்கள அந்த சக்கரா பார்த்து இப்படி எடுத்து கிளீன் பண்ணி அப்படி போடுறது உப்பு தண்ணியில, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம். டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவங்களோட எத்தரிக் பாடி, அந்த சட்டில் பாடின்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து இமேஜின் பண்ணிக்கணும். நம்ம பக்கத்துல வந்துருச்சுன்னு முதல்ல அவங்கள வந்து சுப்ரீம் காட் ஃபாதரை வந்து வணக்கம் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு, நீங்க ஹீலிங் ஏஞ்சல்ஸ் எல்லாம் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேயர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள நினைச்சு நம்ம வந்து மனசால நினைக்கிறது. அவங்க ஆத்மா கூட பேசுற மாதிரிதான் பேசிட்டு இங்க வாங்கன்னு சொல்லி சப்டல் பாடியை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களோட ஆறாவா அப்படியே கிளென்ஸ் பண்றது. பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு சகஸ்ரா வரைக்கும் ஒரு ஆறாவா ஒரு சக்கரால இருக்கிறதையும் அப்படியே கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து அது அப்படியே கையாலதான் இப்படி எடுத்து அப்படி தண்ணியில போடுறோம், உப்பு தண்ணியில. எல்லாம் மைண்டால செய்யறதுதான். கான்சென்ட்ரேஷன், நம்பிக்கை, அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணி அந்த உப்பு தண்ணியில அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிராணா எனர்ஜி கொடுக்குறோம். நம்மள்ட்ட வாங்கி நம்ம மூலமா அவங்களுக்கு போகுது. நம்ம மேல இருந்து நம்ம
ம். நம்ம வந்து பிராணா எனர்ஜி நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டா வந்துரும் நமக்கு. சரி, அது சரி. நம்ம நம்ம மனசுல பாசிட்டிவா நினைக்கணும் நம்ம. ம், ம். நினைச்சாலே வந்துரும். நமக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கை வழியா அவங்களுக்கு இந்த கையில வாங்கி இந்த கையில அப்படியே கொடுக்கறது. நம்ம ஒரு 100% வாங்கி ஒரு 80% அவங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா அவங்க நமக்கு சக்தி இல்லாம போயிடக்கூடாது. அவங்க கையில கொடுப்போம். இப்படி கொடுப்போமா? இல்ல, ஒரு சக்கராவுக்கும் கொடுக்கறது. ஓ, முதல்ல சரி, சரி, பேசிக் சரி. சக்கராலே ம், ம், ம். அப்படி கொடுத்துட்டே இருப்போம். ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது அது அப்படியே நிறையற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் தெரியும். ஓ. அந்த கை வச்சு பார்த்தாலே தெரியும். ம், ம். இப்படி ஒரு டச் பண்ணா அந்த ஆறாவை கண்டுபிடிப்போம் தெரியுமா? ம். ஒரு மனுஷங்களோட ஆறாவை கண்டுபிடிக்கலாம். நம்ம அப்படி கிட்டக்க கையை அப்படி கொண்டுட்டு வரும்போதே ஒரு இடத்துல அப்படியே ஒண்ணு அப்படியே இதாகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓ. அப்ப அவங்க ஆறா அவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். ம். நல்ல தியானம் பண்றவங்களாம் ஆறா ரொம்ப பெருசா இருக்கும். ம், ம். இப்ப இந்த ரிஷிகள் முருகர் பண்ணாங்கன்னா பல கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களோட ஆறா இருக்கும். ம், ம். இந்த ஜீவ சமாதிகள் அவங்க எல்லாம் உயிர் விடும்போது அத்தனை தியானம் பண்ணதுனால அந்த ஆறா பெருசா இருக்கறதுனால அந்த இடத்துல போய் நம்ம உட்காரும் போது நமக்கு மனசு அமைதிப்படுது. ம். அந்த மெடிடேஷன் பண்ண ம். அந்த ஆறாலாம் நமக்கு பெருசாயிட்டே இருக்கும். அந்த ஆறாக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வராது. அந்த ஆறா டிப்ளிக்ட் ஆகும் போதுதான் அது வழியா நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வந்து அந்த ஆறாவை நம்ம சரி பண்றோம். பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து அது வந்து சரியாகுது. ஒரு கட்டத்துல அது நிறைய பேசிக் சக்கரை நிறைஞ்ச உடனே ஸ்டெபிலைஸ்ன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிடணும். அதுக்குள்ள அந்த சக்தி இருக்கணும், திருப்பி வெளியில போயிடக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு சக்கராவுக்கும் நம்ம எனர்ஜி கொடுத்துட்டே வருவோம். கடத்துல சக்கர சக்கராவுக்கு வந்து நிப்பாட்டிடுவோம். அது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஆஞ்ஞா சக்கரான்னு சொல்லி இங்கேயும் கொடுப்போம். அது வந்து ரொம்ப மைன்யூட்டா அப்படி 2 விரலால கொடுக்கணும்பாங்க. ஏன்னா அங்கதான் சோல் இருக்கு, உள்ள சோல் இருக்கு. அது கரெக்டா சொல்லுவாங்க. சோல் எங்க இருக்குன்னா இப்படி நம்ம 2 காது வழியா உள்ள இப்படி ஒரு லைன் போடுறோம். அப்புறம் புருவ மத்தி வழியா உள்ள ஒரு லைன் போடுறோம். இமேஜின் பண்ணிக்கோங்க. 2 லைன் இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா உள் பக்கம். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல தான் சோல் இருக்கு. அதுக்கும் நம்ம அது மெடிடேஷன் பண்ண சோல் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இப்ப வந்து சொல்லுங்க. அதான் இப்ப அடிபட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது எந்த சக்கராவோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த இதெல்லாம் எடுத்துட்டு எனர்ஜி கொடுக்கும்போது அந்த புண்ணு ஆறுது. உள்ள இருந்தா கூட உள்ள கால் பிளடர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, அதெல்லாம் அந்த பேசிக் சக்கரா சம்பந்தப்பட்டதா இருக்குது அப்படின்னா அந்த பேசிக் சக்கராவை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு அந்த இதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது அதெல்லாம் ஆறுது. அந்த புண்ணெல்லாம் ஆறுது, உள்ள இருக்கிறதும் ஆறும். மனதோடைய சக்தி, மனசோட சக்தி தான் மனோபலம். ஆனா இப்ப இத வந்து கோர்ஸா பண்றாங்க, ரேக்கி ஹீலிங், நிறைய எனர்ஜி ஹீலிங் பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல இததானே சிஸ்டர், வேப்பில அடிக்கிறது, முஸ்லிம்கள் தர்கால போய் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. மந்திரிக்கிறவங்களும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இதே விஷயம்தான் இல்லையா? ஆனா இவங்க அதனால இவங்க வந்து இந்த மாஸ்டர் சோபாக்சி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவரு இந்த மாதிரி பிராணா எனர்ஜி வாங்கி கொடுக்கறதுனால பிராணிக் ஹீலிங் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு அவரு. அது ஜீசஸ் காலத்துல இருந்தே இருக்கு. ஜீசஸும் பக்கத்துல வர்றவங்களுக்கு தொடாமலே இப்படி செய்யும் போது அவங்களுக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பைபிள்ல எல்லாம் வரும். எத்தனையோ பேர் ஹீல் பண்ணிருக்காரு. அவரோட ஆறாவும் நல்லா இருக்கும். அவரு நிறைய அப்பையில இருந்தே அந்த ஹீலிங் ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா அவரு சொல்லுவாரு, அவருடைய ட்ரெஸ்ஸை யாரோ தொட்டுருவாங்க, யாரு தொட்டா என்கிட்ட வந்து சக்தி போயிடுச்சுன்னு. அப்ப இந்த விஷயம் தான் பண்ணி இருக்கிறாரு. ஆமா ஆமா, அவர் வந்து எனர்ஜி நல்லா எனர்ஜி எடுத்து வச்சிருக்கிறாரு. அது வந்து நெகட்டிவ் இருக்கிறவங்க கிட்ட போகும்போது அது நம்மள அஃபெக்ட் பண்ணும், தெரியும், அது நல்லாவே தெரியும். சூப்பர் சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்ல எல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஜெனரலாவே பிராமின்ஸ் வந்து தொடக்கூடாதுன்னுவாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் கூட கண்டிப்பா தொடர்பு இருக்கும். அப்ப நீங்க சொல்றது ஆமா ஆமா, நம்ம ஆரா டிஃப்ளெக்ட் ஆகும், நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருக்கும், நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி போகும், அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் அவங்க அப்படி சொல்லி இருக்காங்க. அது வந்து தீண்டாமைன்னு கிடையாது, அது அதெல்லாம் உணர்ந்துதான் சொல்லியிருக்காங்க. அது மக்களுக்கு புரியல, அதனால அது ஏதோ நினைச்சுக்கிட்டாங்க. குளிச்சு நம்ம உடம்பையும் சுத்தம் பண்ணி தியானம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். அதனாலதான் அவங்க அப்படியே தனியாவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா ரிஷி முனிவர்கள் எதுக்கு தனியா போய் தபஸ்யா பண்ணாங்க? எல்லாம் இத மாதிரிதான், அவங்க எனர்ஜி வாங்குறதுதான், மேல இருந்து எனர்ஜி வாங்குறது, டிவைன் எனர்ஜி வாங்குறது,
அதுக்குதான் தபசியா பண்றதெல்லாம். அந்த சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க எப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து அப்படியே ஒளி வந்து உடம்பு ஃபுல்லா ஒளி நிரப்பிக்கிட்டு அவங்க கணவனோட ஒரு தடவை ஃபைட் வருதான், ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கிறாராம் அவரு. இவங்க அப்படியே அவங்க இதயத்துல இருந்து அப்படியே ஒளினால அந்த கணவன் அப்படியே சூழ்ந்து அந்த சூழ வச்சாங்களாம் மனசுனால. அப்படியே அமைதியும் மண்டையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அவர் அப்படியே அமைதி ஆயிட்டாராம். இப்ப பேசுன்றாங்களாம். அவருக்கு நான் என்ன பேசுனேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்றாராம். சோ அதுவும் செய்யலாம். மத்தவங்க மனசை அமைதிப்படுத்தலாம். அவங்கள்ட்ட இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே காம் பண்ணி அவங்கள கூல் பண்ணி மைண்ட் அப்படியே கூல் பண்ணலாம் அவங்களே. அதுவும் செய்யலாம். அப்புறம் அந்த ஷீல்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுத்தி நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ண போறோம், இப்போ ஒரு பிளைட் ஏறி தான் போறோம், ஊருக்கு போறோம், ஒரு 12 ஹவர்ஸ்க்கு நம்மளை சுத்தி ஒரு ஷீல்டு போடுறது. எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மள பண்ணிடக்கூடாது, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜினேஷன் தான் நம்மளை சுத்தி ரவுண்டா ஒரு குளோப் மாதிரி ஒண்ணு உருவாக்கிட்டு, கோல்டன் குளோப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். என்னை சுத்தி ஒரு குளோப் இருக்கு, அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வர விடாம தடுக்குது அப்படின்னு நம்மள மைண்ட்ல தான் நினைச்சுக்கிறது எல்லாம். அப்படி நடந்துட்டு நிஜத்துலயும் எப்படின்னா, கார்ல ஒருத்தவங்க போயிருக்காங்க, அவங்க ஷீல்டு போட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஆக்சிடென்ட் நடந்தா கூட தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன லெவல்ல போயிடும். இவங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது இந்த ஷீல்டு போட்டதுனால. ஹெல்மெட்டோட இது சேஃப்டி. அது மாதிரி நம்ம பொருட்களுக்கு ஷீல்டு போட்டுக்கலாம். தொலைஞ்சு போக கூடாது, காணாம போக கூடாது, யாருக்கும் அந்த திருடனுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதுக்கு கூட நம்ம ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறோம், அல்ல லக்கேஜ் போகுது, பிளைட்ல லக்கேஜ் போகுதுன்னா அந்த லக்கேஜுக்கு வந்து ஷீல்டு போட்டு அனுப்புறது. ஆக்சுவலா நம்மை அறியாமலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொறாமையின் காரணமாக பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைச்சிட்டாங்க ஒருத்தங்கன்னா, ஒரு சொத்து பிரச்சனை இதெல்லாம், அதை மீறி போயிட்டா அந்த வீட்டுல யாருமே நிம்மதியாவே இருக்க முடியாது. நோய் மேல நோய் வரும், டெத் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கே நல்லா சொல்லுவாங்க, இந்த வீடுதான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்ப யாரோ அது என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, நம்ம எப்படி நல்ல சக்தியை கொடுக்கறோமோ அதே மாதிரி பேட் எனர்ஜி இருக்குல்ல, நெகட்டிவ் எனர்ஜி, அது ரொம்பவே வேலை செய்யும். ஏன்னா அந்த எண்ணம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கிளென்சிங் பண்றது, ஹீலிங் பண்றது எல்லாமே நம்மள வந்து காப்பாத்துறதுக்கு தான். ஷீல்டு போடுறது எல்லாமே அன்னன்னைக்கு நம்மள கிளென்ஸ் பண்ணிட்டே இருந்தாலும் நல்லதுதான். இந்த மாதிரி பிராணிக் ஹீலர்ஸ் வந்து ஹீல் பண்றவங்களும் நிறைய பேஷண்ட்ஸ் தானே பாக்குறாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வந்துரும் இல்லையா, அதுக்கும் நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பேஷண்ட்டையும் முடிச்சதுக்கு அப்புறமும் சோப்பு போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிடணும் நம்ம கையை. அப்புறம் மெட்டல் எதுவும் போட்டிருக்க கூடாது. ஏதாவது ஒரு கல்லு வச்ச மோதிரமோ வளையலோ அந்த மாதிரி போட்டிருந்தா அதுல கூட பாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழட்டி வச்சிருவாங்க. எல்லாமே இந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இது சம்பந்தப்பட்டதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நிறைய விஷயங்கள். ஏன்னா இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்ல கூட ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்றது, அவங்க பாத்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அந்த டைம் அந்த பிரச்சனை வரும் பொழுது மத்த நேரம் அவங்க குளிக்காமலே இருக்கிறவங்களா கூட இருப்பாங்க. அப்ப அந்த நேரம் வந்து அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னே நம்மளால அவங்க வாய் திறந்து கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா குளிச்சுக்கிட்டே கூட நம்ம மனசு கண்ட்ரோல் பண்ணும். ஒரு குளிர்ச்சியா ஒரு தண்ணிக்குள்ள போய் நம்ம நின்னுட்டோம்னா உடனே அந்த தாட் வந்து கண்ட்ரோல் ஆகும். கரெக்ட். அது நமக்கே குளிச்சுட்டு வந்தோன்னா ஒரு தூக்கமாகவோ அல்லது ஒரு மந்தமாகவோ இருக்கும்போது குளிச்சுட்டு வந்தோன்னா ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஆமா, அந்த தண்ணியில இருந்து கிடைக்கிற எனர்ஜி தான். ஆனா அது கூட ஓரளவு குளிர்ந்த தண்ணீரா இருந்தாதான். சுடு தண்ணி குளிச்சுட்டு வந்தா குளிச்சுட்டு வந்த மாதிரியா இருக்காது. ஆமா ஆமா, சுடுதண்ணி பிரயோஜனம் இல்லை. அது நரம்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகும் நம்மள சுடுதண்ணியில குளிக்கும் போது. அந்த நார்மல் வாட்டர்ல. ஓகே சிஸ்டர், இப்ப ஆல்பா மெடிடேஷன் அதெல்லாம் சொல்றாங்களே, அது எப்படி சிஸ்டர்? அதான் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்குது எங்க பார்த்தாலும். ஆமா, மைண்ட வந்து இந்த ஆல்பா ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது. மெடிடேஷன் பண்ணும்போது ஆல்பா தீட்டா அந்த மாதிரி லெவல்ல தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். ரொம்ப வேகமா கோபமா இருக்கும்போது நம்ம மனசு வந்து ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காம் பண்ணும்போது அந்த ஆல்பா ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தா மனசு அமைதிப்படும். அதுக்குதான் அந்த முதல்ல உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. உட்கார்ந்துகிட்டோ இல்ல படுத்துக்கிட்டோ சவாசனம் பண்ணும் போதோ, அப்படியே யோகாசனம் பண்ணும்போது கூட கடைசியில சவாசனம்னு ஒண்ணு பண்ணுவாங்க.
படுத்துட்டு ஒரு ஒரு பார்ட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டே வரும்போது அப்படியே மைண்ட் கூல் ஆகும். அப்படி ஒரு ஸ்டேட்ல வந்து மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். அதான் ஆல்பா ஸ்டேட். அந்த டைம்ல நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கணும். நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவுல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கணும் வீடு, இந்த வீடு நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸிங்கா ஒண்ணு நினைச்சோம்னா, தினம் இந்த மாதிரி ஒரு ஆல்பா மைண்ட் செட்ல வரும்போது நம்ம நினைச்சோம்னா அது நடக்கும். அப்படியே லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. அதான் இந்த என்னமோ சொல்லுவாங்க, என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த வெளிப்படுறது. நீங்க கூட ஆரம்பத்துல சொன்னீங்களே, மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன், ஆமா ஆமா. லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த செல்ஃப் அஃபர்மேஷன், அதெல்லாம் அப்படிதான். எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது நம்ம எப்படியாவது அது நமக்கு கிடைச்சிரும். அது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணுவாங்களா? அப்படி ஏதோ கணக்கு இல்ல, எப்ப பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்துலதான் பண்ணா நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். எந்த தியானமுமே பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணும்போது நல்லா இருக்கும், நல்லா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும், நமக்கு அமைதி கிடைக்கும். மத்த நேரத்துலயும் பண்ணலாம். ஏன்னா சமீபமா ஒரு வீடியோல வந்து இது சொல்லியிருந்தாங்க, அந்த ஒரு தூக்கம் ஸ்டேஜ் போகுது இல்லையா, நைட்டு, அந்த தூங்குறதுக்கு நடுவுல அந்த நேரம் நினைத்தால் நடக்கும். அதே இது வந்து காலையிலயும் அது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நல்ல விழிப்பு நிலையில இருக்கிறது. அப்பதான் காலையில எந்திரிச்ச உடனே இந்த தூக்கம் கலைஞ்சு முழிக்கும் போது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் முழிச்சிட்டு இருக்கும். அந்த டைம்ல என்ன நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும். அது வந்து 2-3 ஸ்டேஜ்ல கிடைக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்கும் போதும், தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கமும் விழிப்பும் கலந்த மாதிரி இருக்கும்போது, லைட்டா தூக்க நிலைக்கு போகும்போது நம்ம அது ஓப்பன் ஆகும் சப்கான்சியஸ் மைண்ட். அப்ப நினைக்கிறதும் நடக்கும். இன்னொன்னு, குளிக்கும் போது, தண்ணியில இருக்கும் போதும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். தண்ணி குளிச்சுட்டு இருக்கும்போது, தண்ணி மேல விழுந்துட்டு இருக்கும் போது சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். அந்த டயத்துல நம்ம ஏதாவது வேண்டுறோமோ, ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவும் நடக்கும். அதனாலதான் இந்த தண்ணியில, இந்த பழைய காலத்துல எல்லாம் அப்படி தண்ணியில அப்படி விட்டு 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 செய்வாங்க தெரியுமா, அந்த தபஸ்யா பண்றவங்க எல்லாம், அந்த பிராமின்ஸ் செய்வாங்க. தண்ணியில நின்னுகிட்டு சங்கல்பம் செய்வாங்க. தண்ணியில நின்னுட்டு அப்படி தண்ணிய ஊத்திக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த தண்ணி மூலமா அது நமக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி பாஸ் பண்றது, பிரபஞ்சத்துக்கு அனுப்புறது. நம்ம மைண்ட்ல உள்ளத அனுப்புறோம், அது நடக்கும். ஆக்சுவலா நமக்கே வந்து கடவுள் பிரம்மகுமாரிகள்ல வந்து அதிகாலையில எழுந்திரிக்க சொல்றதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா அந்த நேரம் சப்கான்சியஸ், அந்த நேரம் தான் ஆக்சுவலா மோசமான கனவு எல்லாம் வருமே. சோ அப்ப உள்ள இருக்கிறத நாம நீக்கணும் அப்படின்னா அந்த நேரம் எழுந்திரிச்சிட்டோம், சோ கனவு வராது. இப்ப உள்ள நாம நல்ல எண்ணங்களை போடுறோம், முரளியில சொன்ன விஷயங்களோ அல்லது ஏதாவது ஒரு பாயிண்டோ போட்டு 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 அது வந்து நாள் ஃபுல்லா செய்யறதுக்கு ஈக்குவல். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல 1 மணி நேரம், அது நமக்கு வந்து 2 to 5. ஜென்ரலா அவங்க 5 மணிக்கு மேல பிரம்ம முகூர்த்தம்வாங்க, ஆனா நமக்கு 5 மணிக்குள்ள முடிஞ்சிடும் இது அமிர்த வேலைன்னு சொல்றோம். சோ அப்ப ஆனா அந்த நேரம் வந்து அந்த தூக்கம் தள்ளுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் பண்ற வேலை. இது பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை அழிச்சிட்டு, அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அந்த டைம்ல தான் பழைய ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம புதுசா ஒரு நல்லதை போட்டா அது நடக்கும். அதுதான் இந்த பிரம்மகுமாரிஸ் அந்த டைம்ல வந்து பழசெல்லாம் கழிச்சிட்டு புதுசா நம்ம ஒரு நல்லதா போடுறோம். கடவுளை நினைக்கிறோம் நம்ம அந்த டயத்துல. கடவுளோட கனெக்ட் பண்ணா நமக்கு ஈஸியா அந்த கனெக்ஷன் கிடைக்குது. மொத்தத்துல பஞ்சதத்துவத்தை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர்றதுதான் இந்த எனர்ஜி ஹீலிங் இல்லையா? பஞ்சதத்துவத்தை. ஏன்னா இது வந்து ஒரு யூடியூப் வீடியோல கூட பார்த்தா, ஒரு ஸ்பூனை வந்து அப்படி வளைக்கிறாரு எண்ணத்தினாலே. அதே மாதிரி ஒரு சைனீஸ் நினைக்கிறேன், இப்படி அப்படி ஃபோர்ஸா இப்படி இப்படி கைய வந்து இப்படி இப்படி பண்றாரு ஒரு பேப்பரை வச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பேப்பர் எரிய ஆரம்பிக்குது, வெறும் மனதின் சக்தியினாலே. மனசின் சக்தி. ஆமா. தஞ்சாவூர் கோயில் கோபுரத்துல மேல அந்த டோம் மாதிரி இருக்குல்லையா, அந்த ரவுண்டு கல்லு, அது எத்தனையோ டன், அதை ஏத்துனதும் அப்படிதான் சொல்லுவாங்க. அது அவ்வளவு ஈஸியா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல என்ன இருந்தது, நமக்கு ஒரு எந்திரங்கள் எதுவும் வசதியுமே கிடையாது. அவ்வளவு பெரிய கோயில் கோபுரத்தை கட்டினாங்கன்னா அந்த சவுண்ட் எனர்ஜியும் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எனர்ஜிகளையும் யூஸ் பண்ணிதான் சாதிச்சிருக்காங்க. அதெல்லாம்
அதெல்லாம் நமக்கு வந்து ஆத்மா தூய்மையாக இருக்கும்போது தானாகவே இது இப்படிதான் அப்படின்னு தெரியும். ஆனா நமக்கு இப்ப ஆமா ஆத்மால குப்பை நிறைய சேர்ந்துட்டதுனால தெரியல. ஏன்னா இப்ப ஆமா நம்ம ரேக்கி ஹீலிங் படிக்கிறது இதெல்லாம் வந்து படிக்காமலே தானே அங்க வந்து வேப்பிலையை வச்சு பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆமா ம் அவங்க ஒரு இதுக்குன்னு ஒரு ம் பேர் இவங்க பேர் வச்சு சொல்றாங்க. பேரே ம் இல்லாம சர்வசாதாரணமா செஞ்சிருக்கிறாங்க பண்ணாங்க. அந்த கலப்பு. டக்குன்னு சாதாரண ஒரு குழந்தைக்கு ஒண்ணுன்னா டக்குன்னு அங்க அழிச்சிட்டு போவாங்க, வேப்பிலையால அடிப்பாங்க, அப்புறம் ஒரு தாயத்து அப்ப கட்டி அனுப்புவாங்க. மந்திரிக்கிறதும்பாங்க. ஆஹ் மந்திரிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுதான் கரெக்ட். பிராணிகளுக்கு சேம் தான். இதே மந்திரிக்கிறது விஷயம்தான். தான். கரெக்ட். ஆமா அது மந்திரிச்சு விடுறதுன்னு படிக்காதவங்க சொல்றாங்கல்ல. செய்யறதுனால அது இப்ப அது ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்பயும் ஆமா கிராமத்துல ஆமா ஏழைங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செய்றாங்க. ஆமா ஆமா ம், குழந்தைக்கெல்லாம் திடீர்னு எதையாவது பார்த்து பயந்துருக்கும், அழுதுட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் கூட மந்திரிச்சு விடணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அது தெரிஞ்சவங்கள்ட்ட போய் செய்வாங்க. ம், நம்மளும் அதை செய்யலாம். பிராணிகளுக்கும் அதை செய்யலாம். ஏதாவது ஒண்ணு பார்த்து பயந்துருக்கும் குழந்தை. ம், ம், அது அந்த அந்த எனர்ஜியை வந்து நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு நமக்கு ஹீல் பண்ணும்போது அது சரியாயிடும். இப்ப கூட இந்த திருஷ்டி அம்மைக்கு கழிக்கிறது எல்லாமே ம், இருக்குல்ல இப்போ. ம், இந்த சூடம் சுத்துறது ம், அதெல்லாமே அதுக்குதான். அந்த எலுமிச்சையை சுத்தி இந்த காருக்கு முன்னாடி போட்டு நிறுத்துவாங்க பாருங்க. ம், ம், ம். அந்த சரி. எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி வந்து அது வாங்கிக்குது அந்த லெமன். ம், அதே மாதிரிதான் சூடன் சுத்துறதும் அதேதான். இப்படி சுத்தும் போது அவங்களோட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துருது. அதை அப்படியே எரிச்சிருவாங்க. சூடனை சரி. எரிச்சி வாசல் எரிஞ்சு. வைப்பாங்களே திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு. ம், ம், எல்லாமே அதுதான். நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது தான். ஏன்னா அதுக்காக தான் அவங்க பண்றாங்கன்னும் பொழுதே அந்த எண்ணமும் வேலை செய்யுது தானாகவே இல்லையா? ஆமா ஆமா நமக்கு வீட்டை சரியா சுத்தி ஆமா ஆஹ் நமக்கு திருஷ்டி எல்லாம் போகுது அப்படின்னு ஆஹ் நினைக்கிறோம்ல செய்யும் போது இந்துக்கள் நினைக்கிறோம். இந்துக்கள் ஊதுபத்தி கொளுத்தி சாமி முன்னாடி வைக்க வேண்டியதானே வீடு ஃபுல்லா காட்டுவாங்க. அப்ப ஒரு ஆமா காலத்துல அவங்களுக்கு அது அதுவும் பழக்கமா இருந்திருக்குது. அது அவங்கள அறியாம ஆமா பண்றாங்க. ஆமா ம் பண்றாங்க. அதே மாதிரி கரெக்ட். இந்த சாம்பிராணி போடுறதுல அதுக்குதான். அந்த ம் நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வர்றது அந்த சாம்பிராணி போடுறது. ம் அப்புறம் அந்த அந்த வீட்டுல ஏதோ சரியில்லை, ஏதோ ஆவி நடமாட்டம் இருக்கு அப்படின்னா கூட அந்த சாம்பிராணியில வந்து வெண்கடுகுன்னு ஒண்ணு போடுவாங்க. ம் ம் அதை போட்டு எல்லா இடத்துலயும் காட்டுவாங்க. மூலை முடுக்குல எல்லாம் காட்டும் போது ம் அந்த எனர்ஜி எல்லாம் வெளியில போகும். ம் இந்த பேட் எனர்ஜி எல்லாம் வெளியில ஓமன் எதோ இருந்ததுன்னா வெளியில போறதுக்கு இது. ம் சரி, ஓகே சிஸ்டர். நம்ம அந்த இன்னொரு டாபிக்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ம். தேங்க்யூ.